Hi students, 10th standard maths, exercise 4.2, question number 12. QR equal to 5 cm, angle P is equal to 40 degree மற்றும் உச்சி P இலிருந்து QR க்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் PG equal to 4.4 cm என இருக்கும்படி முக்கோணம் PQR வரைக. மேலும் P இலிருந்து QR க்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. Construct a triangle PQR in which QR is equal to 5 cm, angle P is equal to 40 degree and the median PG from P to QR is 4.4 cm. Find the length of the altitude P to QR. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே மீடியன் அப்படின்ற வேர்டையும் கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் அப்படின்ற வேர்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. எந்தெந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே போல் ஆங்கிள் உச்சி கோணத்தோடைய கோண அளவும் கொடுத்துருக்காங்க, வெர்டெக்ஸ் ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு நடுக்கோட்டின் நீளமும் கொடுத்துட்டாங்க, அதாவது மீடியனுடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஸோ எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே குத்துக்கோட்டு நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறத நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா பேஸ் சைடோட வேல்யூ QR அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதாவது அடிப்பக்கத்தோடைய அளவு பார்த்தீங்கன்னா QR 5 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் அடிப்பக்கத்துக்கு QR அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும். இப்போது இந்த QRுடைய அளவு பார்த்தீங்கன்னா 5 cm. ஸோ இந்த இடத்துல 5 cm அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது Q இங்கே இருக்குது, R இருக்குது, அப்போது வெர்டெக்ஸ் P பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ இதை வந்து வெர்டெக்ஸ் P, இதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 40 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டின் நீளம் ஃப்ரம் P to G, Pயிலிருந்து QRங்கிற பக்கத்து வழியாக போகக்கூடிய ஒரு நடுக்கோடு, அதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 4.4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Pயிலிருந்து QRை எக்ஸாக்டாக ஈக்குவல் 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டர் லைன் மீடியன் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த மீடியன் QRங்கிற லைனை இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை G அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போது PGயோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 4.4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த ரஃப் டயக்ராமில் எடுத்தாச்சு. இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரஃப் டயக்ராமை பேஸ் பண்ணி மெயின் டயக்ராமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எப்போவுமே மெயின் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடோடைய லைனை நம்ம வரைஞ்சிடணும். இப்போது இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா QR ஈக்குவல் டு 5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ QR அப்படின்னு 5 cm லென்த்துக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 5 cm லென்த்துக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாக்டாக 5 cmக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ உங்கள் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல PQ அப்படின்னு எழுதிடலாம், சாரி QR அப்படின்னு எழுதிடலாம். இங்கே Q, இந்த இடத்துல R. இப்போது QRுடைய லென்த் 5 cm. ஸோ இங்கே 5 cm அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே ஆங்கிள் P ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ QR வரைஞ்சாச்சு. அடுத்தது ஆங்கிள் P தான் நம்ம வரைய போகிறோம். பட் இந்த ஆங்கிள் Pயை நம்ம எக்ஸாக்டாக இந்த இடத்துல வரைய முடியாது. பிகாஸ் P அப்படின்ற வெர்டெக்ஸே இந்த இடத்துல இன்னும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே இல்லை. ஸோ P அப்படின்ற வெர்டெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ஆங்கிள் 40 டிகிரி நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே சொல்லியிருப்போம், எப்போவுமே இந்த முக்கோணங்கள் வரைதல், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் இந்த ஆங்கிளை நம்ம டைரெக்டாக வரையக்கூடாது. ஃபைனலாக இந்த ப்ராப்ளமை முடிக்கும்போது நமக்கு இங்கே சொல்லியிருக்க ஆங்கிள் அந்த டயக்ராமில் கிடைச்சிது அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட், கிடைக்கல அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ராங். ஸோ இந்த கொஷினையும் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணோம். இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் 40 டிகிரி, உச்சி கோணம் 40 டிகிரியை நம்ம டேரெக்டாக இங்கே வரையக்கூடாது. ஸோ அது எப்படி வரையிறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளமே சொல்லியிருப்போம். ஸோ அதையே பேஸ் பண்ணி, அதே ஸ்டெப்பையே பேஸ் பண்ணி நம்ம இந்த செகண்ட் ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்போவுமே உச்சி கோணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த உச்சி கோணத்தை நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க இந்த லைன் செக்மெண்ட் மேலேயே எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய ப்ரொடெக்டர் பாகை மணி எடுத்துக்கோங்க. பாகை மணியை எடுத்துக்கிட்டு அந்த பாகை மணியை எய்தர் Q or R ரெண்டில் ஏதாவது ஒரு பிளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்போவுமே இதில் லெஃப்ட் சைடில், அதாவது Qவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே Qவில் இந்த பாகை மணியை, இந்த ப்ரொடெக்டரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போது இந்த ரஃப் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பியோடைய ஆங்கிள் வேல்யூ 40 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடெக்டரை இப்படி டில்ட் பண்ணி 40 டிகிரி எங்கே இருக்குதோ அதை எக்ஸாக்டாக இந்த லைன் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 40 டிகிரி இங்கே இருக்குது. இதை நான் எக்ஸாக்டாக இந்த லைன் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 40 டிகிரியை இந்த லைன் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, கியூலேருந்து 0 டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு லைன் வரையணும். ஸோ கியூலேருந்து 0 டிகிரிக்கு ஒரு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிடணும். அதே போல் அகைன் கியூலேருந்து 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணும். 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்போது உங்கள் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, QR அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மைய குத்துக்கோடு வரையணும். அதாவது பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறதுக்கு எப்போவுமே நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த காம்பஸை ஃபர்ஸ்ட் கியூவில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கியூவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோர் தென் ஹாஃப், அதாவது இந்த லைன் செக்மெண்ட்டில் 3/4 வாசி காம்பஸை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் நம்ம வரையணும். ஸோ இங்கே ஒன்று, அதே போல் கீழே ஒரு ஆர்க் இந்த மாதிரி. இப்போது அப்படியே இந்த காம்பஸ் எடுத்து ஆரில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இந்த காம்பஸ் எடுத்து ஆரில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஒரு ஆர்க், அதே போல் கீழே ஒரு ஆர்க். இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்க இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் இந்த 90 டிகிரி ஆங்கிள் லைனும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த சென்டராக வச்சுக்கணும். அதாவது இந்த ப்ளூ கலர் லைனும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் மையக்குத்து கோடும் இந்த 90 டிகிரி ஆங்கிள் லைன் ரெட் கலர் லைனும் இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் நமக்கு சென்டர். இப்போ காம்பஸை இந்த சென்டரில் வச்சுக்கிட்டு, அதாவது இதை சென்டராக வச்சுக்கிட்டு QR கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை இந்த இடத்துல, அதாவது இந்த மையக்குத்து கோடும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் இந்த 90 டிகிரி ஆங்கிள் லைனும் மீட் ஆகக்கூடிய இந்த இடத்துல காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது காம்பஸோடைய பின்னை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ காம்பஸோடைய இந்த பென்சில் எண்டை நம்ம எய்தர் R ஆர் Q ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த காம்பஸோடைய பென்சில் எண்டை ஆரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர் டச் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக இந்த இடத்துல வர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக நான் ஆரில் ஃபிக்ஸ் பண்ண இந்த சர்க்கிள் வரையும் போது இந்த கியூவும் நமக்கு கரெக்டாக டச் ஆகிடுச்சு. இப்போது உங்கள் காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம வரைஞ்ச இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைனையும், அதாவது மையக்குத்து கோடு இந்த லைனையும் 90 டிகிரி ஆங்கிள் லைனையும் மீட் ஆகக்கூடிய இந்த பிளேஸை சென்டராக வச்சுக்கிட்டு இந்த இடத்த சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் வரையும் போது RQ ரெண்டுமே இந்த சர்க்கிள் மேலேயே மீட் ஆகும். இப்படி மீட் ஆனிச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக 90% இந்த ப்ராப்ளமை நம்ம கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, Pயிலிருந்து QR கட் பண்ணுற மாதிரி வரையக்கூடிய இந்த மையக்குத்து கோடு, அதாவது நடுக்கோடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த நடுக்கோடு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதை G அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மையக்குத்து கோடு தான் நடுக்கோடு. இந்த நடுக்கோடு பார்த்தீங்கன்னா QR இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்த G அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த Gயை பேஸாக வச்சுக்கிட்டு, அதாவது இந்த Gயை சென்டராக வச்சுக்கிட்டு Gயிலிருந்து P வரைக்கும் 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நடுக்கோட்டுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டர். அதாவது Gயிலிருந்து P வரைக்கும். இப்போ நமக்கு G இங்கே இருக்குது, பட் P அப்படின்ற வெர்டெக்ஸ் மட்டும் இன்னும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு 4.4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு Gயிலிருந்து இந்த சர்க்கிளில் கட் பண்ணுற மாதிரி 4.4 சென்டிமீட்டருக்கு ஆர்க் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போது உங்களுடைய காம்பஸ் எடுத்துகிட்டு Gயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்து Gயில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4.4 சென்டிமீட்டருக்கு காம்பஸை மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டருக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த காம்பஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் மேலேயே நம்ம ஆர்க் ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு ஆர்க், அதே போல் இந்த இடத்துல இன்னொரு ஆர்க். ஸோ இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ
நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நடுக்கோடு வரையும் போது எப்போவுமே சர்க்கிள் மேலே தான் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணணும். இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடுக்கோடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சர்க்கிள் மேலே ஆர்க் ட்ரா பண்ணணும். இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மேலே நமக்கு 2 ஆர்க் கிடைச்சிருக்கும். நம்ம 2 ஆர்க்கில் ஏதாவது ஒரு ஆர்க்கை யூஸ் பண்ணாவே போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆர்க்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆர்க்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஆரையும் அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து கியூவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம லைன்ஸ் வரையணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்லேருந்து ஆர் அண்ட் கியூ ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வெர்டெக்ஸை வந்து பி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெர்டெக்ஸ் பி கிடைச்சிருச்சு. இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பியோடைய ஆங்கிள் 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது 40 டிகிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ட்ரையாங்கிள் கரெக்ட். சப்போஸ் 40 டிகிரி வரல அப்படின்னா இது எக்ஸாக்ட்லி ராங். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள் ப்ரொடெக்ட் எடுத்துக்கோங்க, அதாவது பாகைமணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பாகைமணி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பிக்யூங்கிற லைன் மேலே கோயின்சைட் ஆகிற மாதிரி உங்கள் பாகைமணி உங்கள் ப்ரொடெக்டரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி மேலே இருக்குது. அதாவது பிக்யூ அப்படின்ற இந்த லைன் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி மேலே இருக்குது. பிஆர் அப்படின்ற லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 40 டிகிரி லைன் மேலேயே இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது எக்ஸாக்டாக 40 டிகிரி மேலே இருக்குது. அப்போது ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் வெர்டெக்ஸ் பி அதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸாக்டாக நமக்கு இந்த லைன்ஸோடைய, அதாவது இந்த பி அப்படின்ற இந்த வெர்டெக்ஸோடைய ஆங்கிள் நமக்கு 40 டிகிரி அப்படின்னு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ உங்கள் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடுக்கோட்டின் நீளம் 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பியிலிருந்து இந்த ஜி வரைக்கும் உள்ள லைனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நடுக்கோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த லைனை நம்ம இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ பிஜி 4.4 சென்டிமீட்டர் அப்படின்ற மீடியனை நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வரைஞ்சாச்சு. அதில் ஆங்கிள் பியோட வேல்யூ 40 டிகிரி அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டாக அது கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது இல்லாமல் நம்ம இந்த மீடியனையும் வரைஞ்சிட்டோம். தட்ஸ் ஆல். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஃப்ரம் பி டு கியூஆர். பியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷினில் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துட்டு குத்துக்கோட்டின் நீளம் காணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஷினில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் நம்ம குத்துக்கோடு, அதாவது ஆல்டிடியூடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல ஆல்டிடியூட்னா என்ன, அதாவது குத்துக்கோடுனா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாகவே ஆல்டிடியூட் அப்படின்னாவே ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குத்துயரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட், குத்துக்கோட்டின் நீளம் காண்க அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, உயரத்தை தான், அதாவது ஹைட்டை தான் ஆல்டிடியூட் அப்படின்னு எப்பவும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட்டை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோடைய ஆல்டிடியூட் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா க்ளூ கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் பி டு கியூஆர், பியிலிருந்து கியூஆருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போவுமே ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டாப் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பி இருக்குது, பாட்டமில் பார்த்தீங்கன்னா கியூஆர் அப்படின்ற ஒரு பேஸ் சைடு இருக்குது. ஸோ இந்த டாப்லேருந்து இந்த பேஸ் சைடு வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் சைடு கியூஆரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே கியூஆருங்கிற லைன் இருக்குது, வெர்டெக்ஸ் பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் இருக்குது. ஸோ இந்த ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸ் சைடு, அதாவது இந்த கியூஆரை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் அப்படின்ற இந்த பேஸ் சைடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், ஒரு லைன் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா பியிலிருந்து
ஒரு பர்பண்டிகுலர் லைன் நம்ம வரையணும், அதாவது ஒரு குத்துக்கோடு நம்ம வரையணும். ஸோ இதை வரைகிறதுக்கு உங்கள் காம்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு பீல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி காம்பஸை பீல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனி ரேடியஸ், காம்பஸை நீங்கள் எந்த ரேடியஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஏதாவது ஒரு ரேடியஸில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைன், அதாவது இந்த பேஸ் லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2 ஆர்க் நம்ம வரையணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ் சைடில் இங்கே ஒரு ஆர்க் வரைகிறேன். அதே போல் இந்த சைடில் இன்னொரு ஆர்க். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த QR அப்படின்ற இந்த பேஸ் லைனில் 2 ஆர்க் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போது இந்த ஆர்க்கோடைய பிளேஸ், அதாவது இந்த ஆர்க் கட் பண்ணக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வரையணும், அதாவது மைய குத்துக்கோடு வரையணும். ஸோ அகைன் உங்கள் காம்பஸ் எடுத்து இந்த 2 ஆர்க்கில் ஏதாவது ஒரு ஆர்க் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த காம்பஸ் வந்து லெஃப்ட் சைடு ஆர்க்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்லேருந்து இந்த ஆர்க் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லைனில் மோர் தென் ஹாஃபுக்கு நீங்கள் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும், 3/4 காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆஸ் யூஷுவல் நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டர் போடுற அதே சேம் மெத்தடாலஜியை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ காம்பஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது காம்பஸோடைய இந்த பின்னை ஒரு ஆர்க் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆர்க் டச் பண்ணக்கூடாது, அதாவது இந்த லைனுக்கு உள்ளார 3/4 மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கிட்டு கீழே ஒரு ஆர்க் நீங்கள் வரையணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் காம்பஸ் அப்படியே எடுத்து இந்த ஆர்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை நான் இந்த ஆர்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அகைன் இங்கே ஒரு ஆர்க், இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்க் வரையணும். ஸோ கீழே பாட்டமில் மட்டும் நம்ம ஆர்க் போட்டால் போதும், டாப்பில் போடணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்க் கிடச்சிருக்கும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது பீலேருந்து, அதாவது வெர்டெக்ஸ் பீலேருந்து இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீலேருந்து இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் நமக்கு பர்பண்டிகுலர் லைன். இந்த பர்பண்டிகுலர் லைன் பீலேருந்து QR அப்படின்ற இந்த பேஸ் லைனை கட் பண்ணக்கூடிய இந்த பார்ட் வரைக்கும், அதாவது பீலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ இதுதான் நமக்கு தேவையான ஆல்டிடியூட் லென்த், அதாவது குத்துக்கோட்டின் நீளம் அல்லது குத்துயரம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட். ஸோ இப்போ உங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி பீலேருந்து இந்த பார்ட் வரைக்கும், அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குத்துக்கோடுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் PQR உடைய உயரம், அதாவது ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர், 2.2 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர். ஸோ இப்படி தான் நம்ம குத்துக்கோட்டி நீளம், அதாவது ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இந்த ஆர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதை விட ஈஸியான மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இந்த குத்துக்கோட்டி நீளத்தை கண்டுபிடிக்கலாம், அதாவது ஆல்டிடியூடை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்றத கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த QR அப்படின்ற இந்த பேஸ் சைடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போது பீலேருந்து நம்ம ஒரு குத்துக்கோடு, அதாவது ஆல்டிடியூட் இங்கே வரையணும். இதை வரைகிறதுக்கு நம்ம இதுக்கு முந்தின மெத்தடில் காம்பஸை யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போது காம்பஸ் யூஸ் பண்ணி ஆர்க் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம காம்பஸை யூஸ் பண்ணாமல் இந்த குத்துக்கோடு வரையலாம். ஸோ இந்த குத்துக்கோடு வரைகிறதுக்கு இப்போது உங்களுக்கு உங்களுடைய செட் ஸ்கொயர்ஸ், அதாவது மூலை விட்டங்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த செட் ஸ்கொயர்ஸில் ஏதாவது ஒரு செட் ஸ்கொயரை எடுத்துக்கிட்டு அந்த செட் ஸ்கொயரை இந்த P அப்படின்ற பாயிண்டில் கோயின்சைட் ஆகிற மாதிரி அண்ட் தென் இந்த QRங்கிற பேஸ் லைனில் கோயின்சைட் ஆகிற மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு Pலேருந்து QRங்கிற பேஸ் சைடுக்கு ஒரு லைன், இதுலேயே அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த செட் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு ஆல்டிடியூட், அதாவது குத்துக்கோடு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ காம்பஸ்லாம் யூஸ் பண்ணி ஆர்க் ட்ரா பண்ணி குத்துக்கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் இந்த ஆல்டிடியூடை ட்ரா பண்ணிடலாம். இப்போது இந்த ஆல்டிடியூடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகைன் உங்கள் ஸ்கேலை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு Pலேருந்து QR அப்படின்ற இந்த பேஸ் லைனை கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு அதே சேம்
மெஷர்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. 2.2 சென்டிமீட்டர் நமக்கு இந்த குத்துக்கோட்டுடைய நீளம், அதாவது லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட் 2.2 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 2.2 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதாவது பியிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 2.2 சென்டிமீட்டர். ஸோ ட்ரையாங்கிள் PQR அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளுடைய ஆல்டிடியூட் ஹைட் பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஷினுக்கு ட்ரையாங்கிள் PQR கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஆல்டிடியூடையும் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.